வணக்கம் நண்பர்களே, இது ஏபி ஃபிட்னஸ். நான் ஏபி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது வரைக்கும் நான் யாரையுமே பண்ணினதில்லை. ஆனால் ஒரு ஆள் மாட்டியிருக்காங்க நம்மள்கிட்ட. அதை வச்சு நிறையா பேர் வீடியோ போட்டாங்க. இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து நம்ம ஸ்டைலில் ஒரு வீடியோ போடணுன்னு ஒரு ஆசை. வாங்க, அது என்ன ஆள், அவங்கள எப்படி நம்ம வச்சு இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். சமீபமாக இப்போ ஒரு 2-3 நாளாக, ஒரு வாரமாக, 10 நாளாக வீடியோ பார்த்தோன்னா பயங்கரமாக ஒரு ஃபீமேல் பாடி பில்டர். அடையப்பா, ஏன் கேட்குறீங்க? பயங்கர பாடி, பயங்கரமாக இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பரிசெல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் ரைட்டு தான், ஓகே. அதோடு அதை நிப்பாட்டியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் ஒரு டைம் தான் அந்த அம்மா ஸ்டேஜ் ஏறி இருக்கிறாங்க. பேர் கூட எனக்கு தெரியல, ஏதோ பேர் சொன்னாங்க, பேர் கூட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ எடுக்கிறேன்னு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க பாருங்க. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? அவங்க சொல்கிறாங்க அந்த இன்டர்வியூவெல்லாம் பார்க்கணுமே. வெளிநாட்டில் ரொம்ப பிரபலமான போட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா பாடி பில்டிங்கில் மிஸ்டர் ஒலிம்பியா. அதில் பெண்களும் கலந்துக்குவாங்க. அதே மாதிரி அடுத்த கட்டத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அர்னால்டு கிளாசிக். இது ரொம்ப பெரிய பாடி பில்டிங் காம்படிஷன். இதில் பெண்களெல்லாம் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அதில் ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க கூட அந்த 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 ட்ராஃபி, அந்த அவார்டு வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. இப்படி ஆச்சு, இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி வந்தேன், அப்படி வந்தேன் அப்படின்னு. பில்ஹித் ஆகட்டும், ரோனி கோலிமேன் ஆகட்டும், இதெல்லாம் பேசுவாங்க. இப்போ ஹாடின்னு ஒருத்தர் ஜெயிச்சார் இல்லையா, அரபுக்காரரு. அவருக்கு இங்கிலீஷ் கூட தெரில, டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பார், அவ்வளோதான். ஆனால் இங்கே ஐயோ, அவர் கேட்பார் பாருங்க கேள்வி. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உடனே அவங்க அந்த பெயிண்டெல்லாம் போட்டுக்கிட்டாங்களாம். அந்த வீடியோ நான் லிங்க் கிடச்சின்னா போடுறேன், இல்லைனா அதோட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அந்த சேனலோட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். நீங்கள் அதை போய் அதில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த பெயிண்டெல்லாம் போகிறதுக்கே இவங்களுக்கு 3 நாள் ஆகிடுச்சான். அந்த மாதிரி துணி போட்டுட்டு ஆண்கள் முன்னாடி நிற்கிறதுக்கே கூச்சப்பட்டாங்கண்ணா. சரி, நானும் என்ன நினச்சேன், சரி ரைட்டுப்பா, நிறையா பேர் வந்திருப்பாங்க மாதிரி இருக்குது பெண்கள், அதில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த அம்மா மட்டும்தான், இந்த பொண்ணு மட்டும்தான். வேறு யாருமே ஃபீமேல் போட்டியாளர்கள் யாருமே கிடையாது. இந்த பொண்ணு மட்டும்தான். இதுக்கு நம்ம ஆறுதல் பரிசு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. இதுக்கு அந்த பேச்சு. நான் கேட்குறேன், இந்த பொண்ணெல்லாம் ஒரிஜினல் பாடி பில்டரை நேரில் பார்த்துருக்குமான்னு தெரியல. பார்த்தாவெல்லாம் அங்கே நிற்காது. இது போசிங் போடுற வீடியோஸ் நான் போடுறேன் பாருங்கள். இங்கே சைடில் சவுண்டு கம்மி பண்ணிட்டே நீங்கள் போடுறேன். பேசிக் போசிங் பண்ணுறது கூட தெரியல. இதுக்கு இந்த பில்டப்பு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தமிழ்காரங்க தமிழ்நாட்டிலலாம் வந்து புத்திசாலிங்க. நான் வட இந்தியாவில் இருக்கிறேன். நான் இங்கே ஒப்பிடும்போது நம்ம ஆளுகள்லாம் வேறு லெவலில் அங்கே இருக்காங்க. அப்படி இருந்து ஏன் இந்த முட்டாள்தனமான வேலைகளை செய்கிறாங்கன்னு எனக்கு புரியல. கஷ்டப்படுற, உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையவே பாடி பில்டிங்காக அர்ப்பணித்த பெண்மணிகளெல்லாம் இருக்காங்க, ஃபீமேல் பாடி பில்டர்ஸ். ஸ்டெராய்டு எடுக்கிறாங்க. அது ப்ரொஃபஷனலாக அவங்க இப்போ ஸ்டேஜ் ஏறணுன்னா ஸ்டெராய்டு எடுத்து தான் ஆகணும். நான் என்றைக்குமே ஸ்டெராய்டுக்கு துணை போகிறதில்ல. நான் நேச்சுரலுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். எல்லா வீடியோவிலும் நான் சொல்லிட்டுருக்கேன். அதற்குண்டான விளைவுகளை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேருமே சந்திச்சு தான் ஆகணும் ஸ்டெராய்டு எடுக்கிறதுனால. அது அவங்களுடைய தனிப்பட்ட இது, அது விட்டுறலாம். இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அதுவும் ஆப் ட்ரவுசர் தான் போட்டிருக்கு, அது நெஞ்சு வரைக்கும் ட்ரெஸ் போட்டிருக்கு. இதை போட்டுட்டு இவங்க ஆண்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு வெக்கமா? அப்போது மற்றவங்க பாடி பில்டிங்லலாம் வந்து நிற்கிறாங்க. ஆண்களெல்லாம் வெறும் ஒரு சின்ன ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன துணி இருக்கும், பின்னாடி அவ்வளோதான் இருக்கும் ஆண்களுக்கெல்லாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. பெண்களும் அந்த மாதிரி 2 பீஸில் வந்து பிகினி உடையில் வந்து ஸ்டேஜ் ஏறுற பெண்களும் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அப்போது யார் யார் கஷ்டப்படுறாங்க, யார் யார் உண்மையாக பாடி பில்டிங்காக உழைக்கிறாங்க, யார் யாரெல்லாம் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, யார் யாருடைய பேரெல்லாம் பிரபலமாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விட்டாச்சு. ஏதோ ஒரு டம்மி பீஸை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதோடு முடிச்சிருந்தா என்ன பில்டப்புங்கிறீங்க? இதுக்கு பாட்டு வேறு ஷார்ட்ஸ் வீடியோவில், சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினம் அவங்கள வணங்கணுமா? பார்த்துக்குங்க. இந்த டம்மி பீஸை ஆணினை வந்து வணங்கணுமா?
நான் சிங்கப்பெண்ணுன்னா சில பேரெல்லாம் இருக்காங்க, நம்ம இந்தியாவில் இருக்காங்க சிங்கப்பெண்ணுகளெல்லாம். அதெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. விளையாட்டுத் துறையில் சிங்கப்பெண்ணுகள் இருக்காங்க, அரசியல் துறையில் இருந்தாங்க சிங்கப்பெண்கள். சரிங்களா? தொழிலில் தன் கணவர் செஞ்சுட்டு இருந்த தொழிலை இவங்க எடுத்து செய்கிறாங்க. கணவன் இல்லாத போதும் ஒரு அம்மா வந்து லாரி ஓட்டுறாங்க, நார்த் இந்தியா வரைக்கும் வராங்க, லாரி ஓட்டுறாங்க, டயரை கழட்டி மாட்டுறாங்க. அவங்க சிங்கப்பெண் இல்லை. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா, அவங்க சிங்கப்பெண் கிடையாது. இந்திரா காந்தி அம்மா, அவங்க சிங்கப்பெண் கிடையாது. பிடி உஷா, அவங்க சிங்கப்பெண் கிடையாது. இவங்கெல்லாம் சிங்கப்பெண் கிடையாது. இவங்க சிங்கப்பெண்ணா? இதுக்கு பாட்டு வேற. கணவன் வந்து டிரைவர், மனைவி காதல் திருமணம் பண்ணதுனால அவங்களும் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு 2 பேருமே லாரி டிரைவராக இருக்காங்க. அவங்கெல்லாம் சிங்கப்பெண் இல்லை. ஏதோ கோயம்புத்தூரில் ஏதோ பஸ் ஓட்டுச்சான், அதுக்கு அவர் கூப்பிட்டு கார் கொடுத்துருக்காரு. பாருங்க. அப்போ யார் என்ன உண்மையாக கஷ்டப்படுறவங்க, இந்த இந்த ஃபீல்டில் நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிறது இல்லை. அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரிஜினலாக பாடி பில்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய வீடியோஸும் போடுறோம் பாருங்கள். இந்த பக்கம் போடுறோம் பாருங்கள், இந்த பக்கமோ போடுறோம் பாருங்கள். எப்படி பாடி, இந்த அம்மாவுக்கு பாடி எப்படின்னு பார்த்தீங்களா? இது போக நம்ம இந்தியாவிலேயே நிறைய பாடி பில்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய இமேஜ் கிடைச்சாலும் நான் இதில் போடுறேன். அதுக்கப்புறம் கணவன் மனைவி அவங்க பாடி பில்டிங் பண்ணுறாங்க. அது நம்ம இந்தியாவா வெளிநாடான்னு தெரில. அந்த வீடியோவும் நான் போடுறேன், அதையும் பாருங்கள். ஒவ்வொன்றா நான் போட்டே வரேன் பாருங்கள். அதையும் பார்த்துட்டிங்களா? அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் ஒரு ஃபீமேல் பாடி பில்டர், அவங்க தையெல்லாம் பாருங்கள், லெக்ஸ் எல்லாம். இந்த போசிங் போடுறாங்க பார்த்தீங்களா, இவங்க பக்கத்துலலாம் அதை பார்த்தாலே அந்த அம்மா ஓடி போயிடும். இந்த இப்போ வந்து தமிழ்நாட்டில் இது பண்ணிவிட்டு பரிசெல்லாம் கொடுத்தாங்களே, அதெல்லாம் இவங்க பக்கத்துலேயே நிற்காது, இவங்களை பார்த்தோன்னே ஓடிடும். அதனால இங்கே வந்து அந்த பொண்ணை கேவலமாக சொல்கிறதோ அதுவோ கிடையாது. இங்கே அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. உண்மையாக பாடி பில்டிங்கில் வந்து யார் யார் பேரெல்லாம் வெளியில் தெரியணுமோ அவங்க பேரெல்லாம் வெளியில் தெரியவே மாட்டேங்குது. அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி போட்டி நடத்த வேண்டியது தானே. கடைசியில் வடிவேல் மாதிரி ஆகி போச்சுல்ல. போட்டி காலையில் இருக்கு, இவர் சாயங்காலம் போவார் போட்டிக்கு, கப்புவாங்க. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அப்போது தமிழ்நாடு ஏன் இப்படி இதாகிடுச்சு? தமிழ்நாட்டில் ஏன் இந்த மாதிரி டம்மியாக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க? வட இந்தியாவிலலாம் பாடி பில்டர்ஸ், அது ஃபீமேல் ஆகட்டும் மேல் ஆகட்டும், ஒரு செலிபிரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. காரு வசதி பங்களாவோட சூப்பராக இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தமிழ்நாட்டில் இல்லை. இந்த மாதிரி பீஸுகளை கொண்டு வந்து நிப்பாட்டினா அப்புறம் மற்றவங்களை எப்படி தெரிவாங்க? தெரிய மாட்டாங்கல்ல. அதனால தமிழ்நாடு வந்து இன்றைக்குமே சொல்கிறேன், நான் தரைக்குறைவாகலாம் சொல்ல, நம்ம ஆளுகள்லாம் வந்து நிறைய பேர் பரிசெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம ஆளுகிட்ட தோற்ற இங்கே நார்த் இந்தியன்ஸும் இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் இந்த உடற்பயிற்சி விழிப்புணர்வு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, ரொம்பவே கம்மி. இந்த வட இந்தியா ஒப்பிடும்போது இந்த பாடி பில்டிங்க்கு, இந்த ஃபிட்னஸ்க்கு, இந்த மல்யுத்தத்துக்கு இவங்க காட்டுற அந்த ஒரு ஆர்வத்தை நம்ம ஆளுக்கு காட்டுறது இல்லை. ஜிம்முனால இல்லைனா என்னன்னா ஜிம் அப்படிங்கிறாங்க. பசங்கள்லாம் அவ்வளோ இதுவாக இருக்காங்க. அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ ஸ்டெராய்டு போடாத, நீ நேச்சுரலாகவே ரெண்டு வருஷம் ஜிம்முக்கு போ, செம்மையாக உன்னால் பாடி கொண்டு வர முடியும். டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணால் நீ வேறு எந்த சப்ளிமெண்ட்டுமே எடுக்க வேண்டாம். நம்ம சாப்பிட்றதுலேயே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாடியை வேறு லெவலில் கொண்டு வர முடியும். ஆனால் நம்ம பசங்களுக்கு அது ஆர்வமே இருக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் சொல்லலை, ஆனால் ரொம்ப இப்போ வந்து 100க்கு வந்து 70% நம்ம பசங்களுக்கு ஆர்வம் கிடையாது. இப்போ பெரிய பெரிய நகரத்தில் தான் சில பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. மணி அண்ணன் ஆகட்டும், அரவிந்த் ஆகட்டும், டெல்டா திலீப், ராஜா ஆதித், இவங்க பேரெல்லாம் தான் வெளியில் தெரியுது. ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கெல்லாம் எல்லா ஜிம்மு, இப்போ நான் இருக்கிற ஜிம்மில் கிட்டத்தட்ட நான் இருக்கிற வில்லேஜ் பகுதியில் இங்கே டெல்லியில் 18 ஜிம் இருக்குது. இந்த 18 ஜிம்முலேயும் 100 பேர்த்துக்கு குறையாமல் வருவாங்க. எத்தனை பேர் வாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இருக்கிற வரைக்கும் அந்த ரிஜிஸ்டர் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 600 பேரோட பேரெல்லாம் எழுதியிருக்காங்க. நான் போகிறது வெறும் 600 ரூபா தான் காசு. 2500 3000 ஜிம்மெல்லாம் சின்ன ஏரியாவுக்குள்ளேயே வச்சுருக்குறாங்க. அப்போ பசங்க வந்து அந்தளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. தமிழ்நாட்டிலையும் நல்ல நல்ல பாடி பில்டர், ஃபீமேல் பாடி பில்டர் இருக்காங்க. அவங்களெல்லாம் இவங்க வெளியில் கொண்டு வரதில்லை. அதனால
இதனுடைய விழிப்புணர்வு தேவை. யார் உண்மையாக வந்து வாழ்க்கையில் முன்னேறி இந்த பாடி பில்டிங் துறையில் வரணும்னு ஆசைப்பட்றாங்களோ, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவங்கள கூட்டிகிட்டு வந்து போட்டிகளை நடத்தி அவங்களுடைய பேரை வந்து பெருமைப்படுத்தினா தான் அவங்களுடைய இதெல்லாம் வெளியில் தெரியும். இவங்க மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் 10 இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு 10 பேர் போய் லைனில் நின்றுட்டு என்ன இது? உண்மையானுமே இதெல்லாம் வந்து வெட்கப்பட வேண்டிய விஷயம். உண்மையானுமே எனக்கெல்லாம் வெட்கமாக இருந்தது. அப்டாமன் காமிக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, வயிற்றுலலாம் ஒன்றுமே கிடையாது, ஆப்ஸே கிடையாது, தையில ஒரு லுக்கே கிடையாது, பைசப்ஸ்லலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சும்மா ஏதோ ஜிம்முக்கு ஓரமாக நின்றுட்டு இருந்திருக்கு மாதிரி இருக்கு மலைக்கு. அதை கூப்பிட்டு வந்து பெயிண்ட் எடுத்து ஸ்டேஜ் ஏற்றிட்டாங்க. உண்மையாலுமே வெட்கப்பட வேண்டிய விஷயம். கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தமிழ்நாட்டில் என்னத்தை சொல்கிறது? ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், போதும். இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது? இதுக்கு மேலே ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.